generation, and this is the voice of end time. Equipping every believer as a soldiers and preparing the body of Christ for the end time revival movement. Raising next generation, and this is the voice of end time. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது இருக்குன்னு சொல்ல ஆண்டவர் அதை என்ன சொல்றாரு? பவுல் சொல்லும்போது அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது இல்லாமலும் என்ன பண்ண முடியும்? நீங்க இருக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்திக்காமலும் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். கிறிஸ்தவத்தில் வெறும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி தலைமையில இயேசுவின் ரத்தம் ஜெயம். இது என்னன்னா குழந்தைகளா இருக்கும்போது ஓகே, நான் ரத்தத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஓகே. ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யூ டேக் இட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அங்கே இருக்குது, நீ என்ன பண்ணிக்கோ, அதை எடுத்து நீ எடுத்து அதை அணிந்துக்கோ. அப்போ இந்த சர்வாயுத வர்க்கமே அணியாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது இது கூரை இல்லாத வீடு போல. வீடு ஃபுல்லாக கட்டிட்டு நான் மேலே என்ன இல்லை, இப்போ வீட்டில் கூரை இல்லை இல்லையா? இப்போ அந்த கூரை இல்லை, வீட்டில் கதவு இல்லை அப்படின்னு என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. எது வேணா என்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ள வரலாம். அப்போ ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றேன்னா, நமக்கு பிசாசு நம்மை தாக்க முடியாத அளவுக்கு தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். God has given the weapons of defense. நம்மளை தற்காத்து கொள்வதற்கான, நம்ம பிசாசை தாக்கணுன்றது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆகணும்? தற்காக்கப்படணும். அப்ப பிசாசு கிட்ட இருந்து நம்மளை காத்து கொள்வதற்காக தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? சர்வாயுதத்தை கொடுத்துரு. அது இட் இஸ் எ சிஸ்டம். இந்த சர்வாயுத வர்க்கம்ன்றது என்ன? இட் இஸ் எ சிஸ்டம். இந்த ரோட்ல போடுற சண்டை, இந்த என்ன சொல்றது, இந்த சண்டையை பத்தி சொல்ல, நான் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் பத்தி சொல்ல. எல்லா யுத்தத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க உங்களை தற்காத்து கொள்வதற்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு சிஸ்டம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த சிஸ்டம் உண்டு பண்ணி நீங்க அந்த சிஸ்டம்குள்ள இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றேன்? நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறேன்? சர்வாயுத வர்க்கம். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொன்றும் அது ஒரு ஆயுதம். அப்போ இந்த டிஃபென்சிவ் சிஸ்டம் நமக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு வளையத்தை, ஒரு சிஸ்டம் உண்டாக்கி இருக்கிறார் ஆண்டவர். How to protect yourself. பிசாசு உங்களை தாக்க வரும்போது அந்த பிசாசு கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்றேன். I have a system for you. சும்மா இயேசுவின் ரத்தம் ஜெபம் இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களையும் என்னையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு சிஸ்டம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஸ்பிரிச்சுவலா ஒரு சிஸ்டம் ஏற்படுத்திக்க. ஏன்னா நம்மளோட எதிரி என்ன? கண்ணுக்கு தெரியாத நபர். அப்போ கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரியை வீழ்த்தவும், அந்த எதிரியினுடைய எல்லா ஆயுதங்களில் இருந்தும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு சிஸ்டம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். A system to protect us. உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். ஆர்கனைஸ்டான எல்லா காரியங்களும் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. எல்லா பரலோக ராஜ்யத்தில் ஒரு சிஸ்டம். இன்னும் சொல்ல போனா, நான் சொன்ன ஷாக்காகவே, இருளின் ராஜ்யத்தில் என்ன இருக்கு? சிஸ்டம் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது? ஒரு சிஸ்டம் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன இருக்கு? சிஸ்டம் இருக்கு. நீங்க கலெக்டர் ஆபீஸ் போனீங்கன்னா அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. நம்ம தேசத்துல இந்த சிஸ்டமின் பிரகாரம் தான் எல்லாம் இயங்குது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன? இட் இஸ் எ சிஸ்டம். இந்த தேசத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த தேசத்தினுடைய எல்லா காரியத்திலிருந்தும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு சிஸ்டம் அது. அப்போ தேசத்துல அது எந்த கவர்மெண்ட் எல்லாமே அந்த சிஸ்டம் உட்பட்டு அந்த சிஸ்டம் பிரகாரம் நடந்தா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்க்குள்ள நிறைய சிஸ்டம் இருக்கு. இந்த எல்லா சிஸ்டமையும் ஆளுகிற ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுதான் அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லா சிஸ்டமையும் என்ன பண்ணுது? ஆளுகை செய்யுது. அப்ப தேசம் பாதுகாப்பா இருக்கணும், செழுமையா இருக்கணும், நல்லா இருக்கணும். தேசத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆபத்தில்லாத ஒரு தேசமாக இந்த தேசம் இருக்கணும்னா இங்க ஆளுகிறவங்க, வாழ்றவங்க, அதிகாரிகள் எல்லாரும் அந்த சிஸ்டமுக்கு உட்பட்டு
உட்பட்டு இருக்கிறாங்க. எதுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க? அது சிஎம்ஆ இருந்தாலும் சரி, பிஎம்ஆ இருந்தாலும் சரி, எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் என்ன இருக்கிறாங்கன்னா இந்த சிஸ்டமுக்கு என்னவா இருக்கிறாங்க? உட்பட்டு இருக்கிறாங்க. இப்போ வாட் இஸ் கரப்ஷன், வாட் இஸ் வயலேஷன்? இந்த சிஸ்டம் மீறுதான் வயலேஷன். எப்பெல்லாம் இந்த சட்ட திட்டங்கள் மீறப்படுகிறதோ இந்த தேசம் பிரச்சனைக்குள்ள ஆபத்துக்குள்ளாகுதுன்னு அர்த்தம். அதே போல சர்ச்சுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் என்ன பண்ணிருக்காரு? ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிஸ்டம்குள்ள உனக்கு என்ன இருக்குது? எல்லா பாதுகாப்பு இருக்குது. The armor of God is a system given by God. யாருக்கு? சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு. இது யாருக்கு இல்ல? உலக ஜனங்களுக்கு இல்ல, நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சிஸ்டம். ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பு உறுதி பண்ணியிருக்காரா? இந்த தேசத்தினுடைய குடிமக்களை நமக்கு பாதுகாப்பு இருக்கா? இருக்கு. எப்போ? அந்த சிஸ்டம்குள்ள எல்லாம் இயங்கும் போது. அப்போ நம்மளோட பாதுகாப்பு எப்போ உறுதிப்படுத்தப்படுது? when you are under that system. அப்போ நம்ம அந்த சிஸ்டம்க்கு கீழே இருக்கணும். சர்ச்சுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஃபேமிலிக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, லீடர்ஷிப்க்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, டிசைபிள்ஷிப்க்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்போ இந்த பைபிள் என்ன வச்சிருக்கிறது? எல்லாமே அனாயிண்டிங்கா இருக்கட்டும், காலிங்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? God is operating in a system. There are spiritual system. ஆவிக்குரிய சிஸ்டம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இயேசுவை நம்பிட்டேன், நான் வந்து எல்லாமே இயேசுவின் ரத்தம் இருக்கு, இயேசுவின் நாமம் இருக்கு, இயேசுவின் நாமத்தில் இல்லை இயேசுவின் நாமத்தில் நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குமானா இல்லை. அந்த சிஸ்டம்குள்ள இருந்து நீ கேட்கணும். கிங்டம் ஒரு சிஸ்டம் இருக்கு. கிங்டம்க்கு you have to ask and pray from that system. எப்படி தேசத்துக்கு அரசியலமைப்பு சட்டமோ தேவன் நமக்கு இந்த சிஸ்டம் கொடுத்துக்கிறார். Word of God is our system. Outside the word, இந்த வார்த்தைக்கு வெளியே நீங்க சிஸ்டமுக்கு வெளியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த சர்வாயுத வர்க்கம் என்பது தேவன் உங்களையும் என்னையும் சபையும் பாதுகாக்கிறதுக்காக தேவன் ஏற்படுத்தின சிஸ்டம். அப்போ உங்களுடைய என்னுடைய பாதுகாக்கப்படுகிறது. கேரண்டி எப்போ வருது? when you live in that system. 24 தயவு செய்து உங்கள் கண்கள்லாம் திறக்கப்படட்டும். கண்மூடித்தனமான ஜபங்களோ, கண்மூடித்தனமான இயேசுவின் ரத்தம் ஜெயமோ, கண்மூடித்தனமான இயேசுவின் நாமமோ இல்ல. God works under a system. இந்த சிஸ்டம் அவரே ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவர் ஏற்படுத்தின அந்த சிஸ்டம் அதுக்குள்ள இருந்தது அவர் ஃபங்க்ஷன் ஆக போறார். அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இருக்கு. எப்போ? அந்த சிஸ்டம்குள்ள இருக்கு உங்களுக்கு. நம்ம ஏன் ஏதோ ஒரு பிரச்சனை கோர்ட்டுக்கு போனால் நேரடியாக போக முடியாது. யார்கிட்ட போகணும்? ஒரு வக்கீல்கிட்ட போகணும். ஏன்? இந்த வக்கீலுக்கு தான் அந்த சிஸ்டம் தெரியும், வக்கீலுக்கு தான் இந்த சட்டங்கள் தெரியும். யூ கேன் பி ignorant about a law. நீங்க ஒரு சட்டத்தை குறித்து அறிவில்லாமல் இருக்கும்போது அந்த சட்டத்தினால் வருகிற எந்த நன்மையும் பலனையும் உன்னால் அனுபவிக்க முடியும். அப்போ learn the system, observe the system. இந்த சிஸ்டம் என்ன பண்ணுங்க? படிங்க. இவ்வளோ பெரிய பைபிள் இதை வந்து தேவன் நமக்கு சும்மா கொடுத்துருக்கிறாரு நினைக்கிறீங்களா? இல்லை. எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? இது நம்மளுடைய ஆவிக்குரிய அறிவின் வெளிச்சத்துக்காக கொடுத்துருக்கிறார். திஸ் இஸ் அவர் லைட். இதுதான் நம்மளுடைய வெளிச்சம். பொருளாதாரத்துக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு வெளிச்சம். எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம், எல்லாத்துக்கும் வெளிச்சம். அப்போ இந்த வசனத்தை குறித்துதான அறிவில்லாமல் நம்ம வாழும்போது அநேக இடத்துல நம்ம வந்து இருளில் வாழ முடியும். காரணம், ஆண்டவர் உங்களை இருளில் வச்சிருக்காரா? இல்லை. உனக்கு என்ன புரியல? இந்த வசனத்தை குறித்துதான அறிவு இல்லாததுனால நம்ம இருளில் வாழ முடியும், அறியாமையில் வாழ முடியும். ஒவ்வொரு அறியாமையும் ஒரு இருள். Every ignorance is a darkened part of your life. எல்லா அறியாமையும் உங்க வாழ்க்கையினுடைய ஒரு இருள் பகுதிக்கான ஒரு வாய்ப்பு உண்டாக்குது. ஸோ இந்த சர்வாயுத வர்க்கம் ஒரு சிஸ்டம். இப்போ யுத்தம் வந்துச்சுன்னா ரெண்டு இருக்கு. யுத்தத்தில் என்ன இருக்குது? ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று டிஃபென்சிவ்னு சொல்லுவாங்க, ஒன்று அஃபென்சிவ்னு சொல்லுவாங்க. ஒன்று தற்காக்கிறது, இன்னொன்று தாக்குறது. ஒன்று தற்காக்கிறது. இப்போ நீங்கள் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஃபுட்பாலில் என்ன இருக்கு? ஒரு டிஃபென்சிவ் இருக்கு. அப்புறம் போய் கோல் அடிக்கிறவங்க அடிப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் ஃபுட்பால் பற்றி தெரிஞ்சிங்கன்னா என்னென்னா, ஃபுட்பால் என்ன பண்ணுவாங்க? கோல் அடிக்கிறதுக்காக அவங்கெல்லாம் அஃபென்சிவ். அவங்க என்ன பண்ணுவாங்க? போய் கோல் அடிப்பாங்க. அப்போ எதிரி கோல் அடிக்க கூடாத படிக்க இங்கே என்ன இருக்குன்னு டிஃபென்சிவ்காக ஒரு சிஸ்டம் இருக்கு. சொல்றது எவ்வளோ பேர்? அது ஒரு சிஸ்டம் தான் அது. ஆமாவா? அந்த விளையாட்டில் அது என்னது? அது ஒரு லா. அது ஒரு சிஸ்டம். அது 17 பேரும் போய் கோல் அடிக்க போகலாமா? ஃபுட்பாலில் போக முடியுமா? 17 பேரும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் எல்லாரும் கோல் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 11 பேர் போக முடியுமா? போக முடியாது. அது ஒரு சிஸ்டம் இல்லை. அது இப்போ அந்த விளையாட்டோட சிஸ்டம் என்ன? 4 பேர் என்ன பண்ண போய் கோல் அடிக்க போனால் ஒரு 4 பேர் என்ன பண்ணும்? இங்கே வந்து என்ன பண்ணணும்? எதிரிகிட்ட இருந்து வர்றத
தடுக்கணும். சர்வாயுத வர்க்கம் என்பது உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற அந்த டிஃபென்சிவ் மோட்ல இருக்கிற ஒரு சிஸ்டம். தற்காக்கிறது ஒரு நாள் என்ன பண்ணாது, ஜெயத்தை கொடுக்காது. இப்போ நான் சொன்ன போது 11 பேர் கோல் அடிக்க முடியாது. அதே மாதிரி 11 பேரும் வந்து அந்த போஸ்ட் பக்கத்தில் நின்று நான் கோல் அடிக்கிறத தடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்களுக்கு என்ன ஐடியா இல்லை, ஏன் வெற்றி இல்லை. அந்த 11 பேர் இப்போ எங்கே இருக்கிறாங்க, கோல் போஸ்ட்டை வந்து நிற்கிறாங்க, ஒருத்தர் கோல் அடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி. அப்போ உனக்கு என்ன இல்லை, இங்கே இருக்கிற நீ வந்து பாதுகாக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிற. இப்போ நீ பாதுகாக்கிற இடத்துல இருந்து ஜெயிக்க முடியுமா? எல்லாம் சொல்லுங்க, பாதுகாப்பு மட்டும் என்னை ஜெயிக்க வைக்காது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஜெயிக்கணும்னா உன் பாதுகாப்பை உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போய் தாக்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சு, இல்லாட்டி யூ வில் டை. நான் சொல்கிறது புரியுது. அதுக்கு என்ன பண்ண முடியாது, சும்மா போகவும் முடியாது. அப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, நீ பிசாசை தாக்கணும்னா முதலாவது உன்னுடைய பாதுகாப்பை நீ உறுதிப்படுத்திக்கோ. ஹேவ் டு கேரண்டி யுவர் ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ கோ டு எ ஃபைட். நீ ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கணும், உன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கோ. ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் இட். அர்த்தம், நான் உனக்கு அதை போட்டு விட மாட்டேன், அது இருக்குது, யூ டேக் இட். தி வெப்பன்ஸ் ஆர் தேர் அவைலபிள். உங்களை தற்காக்கிறதுக்கான எல்லா ஆயுதங்களும் அங்கே என்னவா இருக்குது, தயாரா இருக்குது. இட் இஸ் தேர், டேக் இட். அதை என்ன பண்ணிக்க, நீ எடுத்துக்கோ. ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்கள் ஆண்டவர் உன் கையில கொடுக்க மாட்டார். when you pray you think all answers for your prayer shall be given in your hand. நீ என்ன நினைக்கிறேன்னா, நீ ஜெபிக்கும் போது உன்னோட ஜெபத்துக்கான எல்லா பதிலையும் கர்த்தர் உன் கையில் வந்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நோ, நீ ஜெபிக்கும் போது அந்த பதிலை அவர் அவைலபிள் ஆக்குவார் உனக்கு. அதை வந்து உனக்கு அதை வந்து நீ ஆக்சஸ் பண்ணவும் அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழலை தான் உண்டாக்குவார். நீ பணத்துக்காக ஜெபிச்ச ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் எக்ஸாமில் நல்லா மார்க் எடுக்கணும்னு ஜாம் பண்ணால் ஆண்டவர் என்ன கொடுப்பார், மார்க் கொடுப்பாரா, அறிவை கொடுப்பாரா? God will not give you mark. மார்க் நீ தான் எடுக்கணும். மார்க் அவர் கொடுக்க மாட்டார், மார்க்கை நீ தான் எடுக்கணும். ஆனால் அந்த மார்க் எடுக்கிறதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஒன்று கொடுப்பார். பட் இட் இஸ் அவைலபிள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ அநேக நேரத்தில் அறிவு இங்கே இருக்கும், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், ஆண்டவரே நான் பாஸ் ஆகணும் பாஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபத்துக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற, ஆனால் நான் பதில் என்ன பண்ணிட்டேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார், டேக் தட் நாலேஜ். இந்த நாலேஜ் என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஆண்டவர் டைரெக்டாக பதில் தர மாட்டார். ஒரு சில இடத்துல டைரக்ட் பதில் இருக்குது, ஆனால் நிறைய இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஜபத்துக்கு ஆண்டவர் வந்து இன்டைரக்டாக தான் பதில் கொடுப்பார். இப்போ தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல பிரச்சனை உங்களுக்கு, இப்போது ராஜேந்திரனா ஒரு ஜோம் பண்ணுறார், ஏதோ ஒரு பிளஸ்ஸிங்காக ஜோம் பண்ணுறார். அப்போது அந்த பிளஸ்ஸிங்கான பதில், இந்த ஜபத்துக்கான பதில் சகிக்கிட்ட இருக்கு. சகிக்காக்கு தெரியாது, ஆனால் சகிக்காகிட்ட இருக்கும். ஆனால் இப்போது ராஜேந்திரனாக்கும் சகிக்காக்கும் சரியான என்ன இல்லைன்னா உறவில்லை. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ உங்களால் என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் அந்த ஜபத்துக்கான பதிலை அதை தான் வச்சுருக்காரு. ஆண்டவர் டைரெக்டாக வரப்போகிறாரா, சொல்லுங்கள், வரப்போகிறாரா? இல்லை, இன்டைரக்டாக ஆண்டவர் பண்ண போகிறார். ஆனால் இப்போ அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு இப்போ என்ன இருக்குன்னா இங்கே பிரச்சனை இருக்குது. அதனால தான் பைபிளில் போட்டு இயன்ற மட்டும் be in peace with everyone. ஒருத்தர் என்னவா ட்ரீட் பண்ணாத, கம்மியா ட்ரீட் பண்ணாத, உன்னை விட பெட்டர் ஒன்றும். எப்போ உன்னை விட நான் வந்து எல்லாத்த விட நான் பெட்டர்னு என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு நீ பிசாசோட கைக்கு போயிட்டேன்னு. அவ்வளோதான். தேவனுடைய எந்த நன்மையும் நீ பார்க்க போகிறது. ஏன்னா இந்த கிறிஸ்டியானிட்டின்றது இங்கே இருக்கிற சிஸ்டம் வந்து இன்டர் டிபெண்ட். தேவ பிள்ளைகள் தன்னைச்சியா மேல இந்த சிஸ்டம்குள்ள நாம் ஒருவர் சார்ந்து வாழ்வதற்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். The spiritual system is we are interdependent. இந்த சிஸ்டம்குள்ள இருக்கிற ஒருத்தரும் எனக்கு தேவையில்லைன்னு நீ சொல்லும் போது you lose wisdom. நீ என்ன பண்ற, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஞானத்தை இழக்கிற. ஏதோ ஒரு இடத்துல உன்னோட கண்கள் என்ன இருக்குது, நீ குருடா இருக்குது, மூடப்பட்டிருக்குது உன் கண்கள். இப்போ தாவீது ஒரு சிஸ்டம்குள்ள இருந்ததுனால தான் பாதுகாக்கப்பட்டான். ஹல்லேலூயா.
அப்போ தாவீதை பாதுகாக்கிறதுக்கான, நல்லா கவனிக்கணும், தாவீதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சிஸ்டமா தேவன் யோனத்தானை வச்சிருக்காரு. யாரை வச்சிருக்காரு? யோனத்தான் யாரு? எதிரியினோட மகன். எதிரியினோட மகன் யாரு? யோனத்தான். அப்போ எதிரியின் மகனோடு உனக்கு ஒரு சரியான உறவு இல்லாம இருந்தது. தாவீதை பாதுகாக்கிற சிஸ்டம் இப்ப இங்க ப்ராப்ளமா இருக்குங்க. எத்தனையோ முறை தாவீதை எதிரிகிட்ட இருந்து காப்பாத்தினது இந்த யோனத்தான் தான். அப்பா எதிரி, அதனால பையனும் யார் தான்? எதிரி தான். எனக்கு அப்பா எதிரி, அதனால யாரும் எதிரி, பையனும் எதிரி அப்படின்னு நினைச்சிருந்தேன். இல்லை, இங்க யோனத்தானும் அந்த சிஸ்டம்குள்ள இருந்து அவன் வேலையை கட்ட பண்ணான். தாவீதும் அந்த சிஸ்டம்குள்ள இருந்து அவனுடைய சரியான பாதுகாப்பை அவன் கண்டுபிடிச்சான். இங்க என்ன தேவை? யூ நீட் விஸ்டம் ஹியர். இங்க உனக்கு என்ன தேவை? ஞானம்.